இருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களை பேட்டி காண்ற மிக்க மகிழ்ச்சி. இங்கு பலவிதமான பேச்சுக்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. சில குறிப்பான சில கேள்விகள் எங்கள் சமுதாயத்துக்கு பதில் எதிர்பார்த்து இந்த கேள்விகளை கேட்கின்றேன். முதலாவதாக, சைவம் பற்றி ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவை. சைவ நீதியை பற்றி ஒரு விளக்கம் தேவை. நீங்கள் தருகிறீர்களா? சைவம் என்பது சிவனை முழு முதற் பொருளாக கருதி வழிபடுகின்ற நெறிமுறைகளை சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை. சிவனை வழிபடுகின்ற அந்த திருக்கூட்டத்தாரை சைவர்கள் என்று அழைக்கிறோம். சைவர்கள் இல்லை என்றால் சைவம் இல்லை. எனவே சைவம் என்பது காலங்காலமாக காஷ்மீர சைவம் என்றும் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற சைவம் என்றும் பல பிரிவுகளை எல்லாம் கேள்விப்படுகிறோம் நாங்கள். இருப்பினும் தமிழ்நாட்டிலே சைவ சமயம் நன்றாக சிறப்பாக எல்லா ஆலயங்களிலும், குறிப்பாக சோழ நாட்டிலே உள்ள ஆலயங்களில் எல்லாம் சைவ ஆதீனங்கள் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள். முக்கியமாக சைவம் என்பது அதற்கென்று ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொண்டு வழிபாட்டு முறை, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அடிப்படையிலே அந்த வழிபாடுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சரியை என்பது இறைவனுக்கு தொண்டு செய்வது, உடலை முக்கியமாக கருதி தொண்டு செய்வது. கிரியை என்பது உடலையும் மனதையும் சற்று இணைத்து தொண்டு புரிவது. பிறகு யோகம் என்பது இறைவனை உள்ளத்தினுள்ளே எண்ணி ஆழ்ந்து தியானம் செய்வது. சிவ பரம்பொருளுக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றி ஆராய்ந்து ஆழ்ந்து தியானம் செய்வது ஞானம் என்று சொல்லுவார்கள். சைவம் என்று சொன்னாலே இந்த 4 நெறிகளை பின்பற்றுவது தான் சைவம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதில் இந்த காலத்தில் நாம் இதையும் ஏற்றுக்கொள்ளலாம். பசு புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பசு புண்ணியம் என்றால் சமுதாயத்துக்கு, மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு சேவை செய்வது. பசு புண்ணியம், பதி புண்ணியம் என்று 2 புண்ணியங்கள் சைவ சமயத்தில் சொல்லப்படுகிறது. பசு புண்ணியம் என்றால் மற்ற உயிர்களுக்கு சேவை செய்வது. பதி புண்ணியம் என்றால் கோயில் வழிபாடுகளை செய்வது. வழிபாடுகளை செய்வது, வாயார பாடுவது. திருநாவுக்கரசருடைய தேவாரத்தின்படி பார்த்தால், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவாரா, நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு, புலர்வதற்கு முன்பு அலகிட்டு மெழுக்குமிட்டு, பூமாலை புரைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்து மாடி, சங்கரா ஜெய போற்றி போற்றி என்று ஒரு பாடல் சொல்லுகிறது. பொதுவாக சைவ சமயம் என்று சொல்லும் பொழுதே மற்றொரு சமயத்தையும் ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. வைஷ்ணவ சமயம் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வைத்துக்கொண்டு வணங்கி வழிபடுகிறார்கள். இன்னொரு சாரார், முக்கியமாக சைவம் வைணவம் 2ம் ஒப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. மற்றொரு சாரார் அம்பிகையே முக்கியமான கடவுளாக கொண்டு வழிபடுகின்றார்கள். அவர்கள் கூட்டம் குறைவுதான். இருப்பினும் சைவம் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருப்பதால் எங்களுக்கு அதை பற்றி ஓரளவுக்கு அறிவு இருக்கிறது. சைவர்கள் வேதத்தை பொது நூலாக ஏற்றுக்கொள்கிறார்கள், வேதாந்தத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அத்வைத கருத்துக்களைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லையே தவிர வேதாந்தத்தை நன்கு உபனிஷத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சைவர்கள். உபனிஷத்தினுடைய மைய கருத்து சிவபரம்பொருளை வழிபட வேண்டும். எங்கெல்லாம் பிரம்மம் என்ற சொற்கள் வருகிறதோ அந்த சொற்களுக்கு சிவபரம்பொருள் என்று பொருள் கொள்ளுகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஆகமத்தினுடைய கருத்துக்களை விளக்கி சொல்லுகிறார்கள். ஆகமாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் அதை சொல்லுவார்கள். ஆகவே ஆகமம் சிறப்பு நூலாக அமைகிறது. ஆகமத்தில் தான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 28 ஆகமங்களிலும் ஒவ்வொரு ஆகமங்களும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் சைவ மதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சைவர்கள் எந்த நெறிக்கும் மாறானவர்கள் கிடையாது. அதாவது மற்ற வைணவர்களையோ இதை பற்றியோ அதிகமாக பாடல்களிலே காணப்பட்டாலும் உண்மையான சைவர்கள் என்பவர்கள் சிவனை வழிபட்டு நீதி நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி, நீதி, தர்மம், நியாயம் என்பதெல்லாம் வைணவர்களாக இருந்தாலும் சரி, சாக்தர்களாக இருந்தாலும் சரி, அது ஸ்மார்த்தர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தர்மம் பொதுவாகத்தான் இருக்கிறது. தர்மத்தை யாரும் மாற்றி பேச முடியாது. எனவே அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தர்ம விஷயத்திலே, பண்பு விஷயத்திலே ஒன்றாகத்தான் பேசுகிறார்கள்.
சில சடங்குகளிலே நமக்கு மாறுபாடுகள் இருக்கக்கூடும், அவ்வளவுதான். சைவத்தில் நீங்கள் 4 நெறிமுறைகள் சிலவர் சொல்கின்றார்கள், சரியையில் கிரியை, சரிகையில் ஞானம், சரிகையில் யோகம் என்று 16ஆக பிரிக்கின்றார்கள். அது பிரிக்கலாம். முக்கியமாக அதுதான் சொல்லணும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் அப்படி சொல்லுவார்கள். அதற்குள்ளே பல்வேறு பிரிவுகள். இப்போ எப்படி சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜஸ், சத்துவத்தில் தமசுன்னு சொல்கிற மாதிரி அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுவாக சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிறது புரிந்து கொண்டாலே போதுமானது. பக்தி மார்க்கத்தில் போனால் யோக மார்க்கத்துக்கு போகிறது, யோக மார்க்கம் கஷ்டம். பக்தி மார்க்கம் இலகுவான வழி, அதிலும் இலகுவான வழி சரியை மார்க்கம். சரியினால் மட்டுமே முக்தி அடைய முடியும் என்று சைவ சமயம் சொல்லுவதில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 பாதங்களையும் பின்பற்ற வேண்டும். ஆகவே பக்தி மார்க்கம் சுலபமானது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை இயல்பாக ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு வழிமுறை அதில் இருக்கிறது. ஆனால் பக்தி நன்றாக பக்குவப்படும் பொழுது யோகத்துக்குரிய பக்குவம் வந்துவிடும். பிறகு யோகத்தை மேற்கொள்ளலாம். ஆகவே சரியை என்பது வாயார பாடுவது, கைகளால் ஆலயத்தை பெருக்குவது, திருமெழுகிடுதல் என்று சொல்லுவார்கள், விளக்கு ஏற்றுதல், பகவான் சுவாமியினுடைய வஸ்திரங்களை தோய்த்தல், பூமாலை கட்டுதல், தேவாரங்களை பாடுதல், மணி அடித்தல், இது போன்ற காரியங்களை செய்வதெல்லாம் சரியை. கிரியை என்பது சந்தனம் அரைப்பது, இதெல்லாம் கூட சரியில் தான் சேரும். பக்தர்களுக்கெல்லாம் வேண்டிய சேவைகளெல்லாம் செய்வது, இதெல்லாம் சரியை என்று பெயர். அவர்களுக்கு சாலோக முக்தி என்று சொல்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்தி சொல்கிறார்கள். சரியை வழிபடுகிறவர் சாலோக முக்தி, கிரியைக்கு வருகின்றவர்கள் சாரூப முக்தி, சாலோக சாரூப சாமீப சாயுஜ்யம் என்று சொல்லுவார்கள். கிரியைக்கு வந்தால் சாரூபம், யோகத்துக்கு வந்தால் சாமீபம், ஞானத்தில் சாயுஜ்யம் என்று சொல்லுவார். முக்தியை 4ஆக பிரித்து விட்டார்கள். இதெல்லாம் திருமந்திரத்தில் மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் திருமூலர். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மானவருடைய வாக்கியம். ஆகவே சரியை என்பது உடலையும் வாக்கையும் பிரதானமாக கொண்டது. கிரியைங்கிறது ஒரு பூஜை பண்ணுறது, சிவலிங்கத்தை முறைப்படி சிவதீட்சை பெற்றுக்கொண்டு பூஜை செய்வது. தீர்த்த யாத்திரை கூட சரியில் தான் அடங்கும். கிரியை என்பது நாமே சிவ பூஜை பண்ணுவது. அது க்ஷணிகலிங்கமாகவோ அல்லது எப்பொழுதும் இருக்கக்கூடிய லிங்கமாகவோ வைத்து பானலிங்கங்களை வைத்துக்கொண்டு முறையாக குருநாதரிடமிருந்து சிவதீட்சை பெற்றுக்கொண்டு வழிபாடுகளை செய்வது. பிறகு அடுத்தபடியாக தியானத்தை பற்றி சொல்லுவதுதான் யோகம். அஷ்டாங்க யோகங்கள், பதஞ்சலி சொன்ன அஷ்டாங்க யோகத்தை தான் யோகம் என்று எடுத்துக்கொள்கிறோம். பிறகு ஞானம் என்பது தத்துவ விசாரம், பண்டார சாஸ்திரங்களை எல்லாம் முறையாக படிப்பது, அந்த சாஸ்திரத்தை படித்து அந்த அறிவின் நிலையிலே நிஷ்டை கூடுதல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் ஞான யோகத்தில் அடங்குகிறது. ஆகவே இதெல்லாம் சரியில் கிரியைங்கிற அதுக்கு சில சில சிறு சிறு அம்சங்களை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். நம்ம மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது, மேலெழுந்த வாரியாக இல்லை, சரியை கிரியை என்று சொன்னாலே போதுமானது. இந்த கோவில் வழிபாடு, கிரியை வழிபாட்டுக்கும் கோயில் வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு? கோயில் வழிபாடு முக்கியமானதா கிரிய வழிபாட்டுக்கு? அவசியம், மிக மிக அவசியம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது அவைப்பிராட்டினுடைய வாக்கியம். ஆகவே ஆலயத்துக்கு என்றாலே உயிர்கள், லயம் என்றால் ஒடுங்குவது, கோ என்றால் கடவுள், இல் என்றால் இருப்பிடம், கடவுளின் இருப்பிடம் கோவில், உயிர்கள் ஒடுங்குமிடம் ஆலயம். இப்படியெல்லாம் ஆலயத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். நாம் எப்படி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே நோயாளிகள் எல்லாம் பார்க்குறோம். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனால் சாப்பாட்டு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதுபோல் கோவிலுக்கு போகும்பொழுது எல்லாம் வல்ல இறைவனை அங்கு நாம் ஒரு சேர நினைக்கிறோம். அங்கு பரார்த்த பூஜை என்ற பெயரிலே சிவாச்சாரியார்கள் வழிபாடுகளை நிகழ்த்துகிறார்கள். அந்த வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. நாம் அறிந்து வழிபட்டாலும் சரி, அறியாமல் வழிபட்டாலும் சரி, நெருப்பை தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும் என்ற நியாயப்படி அது நிச்சயம் நமக்கு பயனை தரும். வெளிநாட்டில் உள்ள சைவர்கள் கோவில்களுக்கு போகும் பொழுது கோவில் நடக்கும் கிரியைகள் நீளம் கூடி வருவதால் 4 மணித்தாலும் 5 மணித்தாலும் போகின்ற சில காரியங்கள்,
அதுகள அப்படி நடப்பதால் சில சமயங்களில் கோவிலுக்கு போய் இது வாங்குற அதோடு நடைபெறது தான் சம்ஸ்கிருதத்திலையும் நடக்கின்றது. ஆம். தமிழரால் ஆகிய எங்களுக்கு சம்ஸ்கிருதம் விளக்கம் குறைவு. அதுகள் அப்படிப்பட்ட நேரங்களில் சில சமயங்களில் நாங்கள் நேரத்தை வீணடிப்பதாக நினைக்கின்றார்கள் சிலர். அப்படிப்பட்ட தவறான நினைப்புகள். அதே நேரத்தில் நாங்கள் நேரத்துக்கு வெளிநாட்டில் மதிப்பு கொடுக்கின்றோம். இந்த பிரச்சனையை என்ன மாதிரி சமாளிக்கலாம் என்று உங்கள் அபிப்பிராயம் என்ன? கோயிலுக்கு வருகின்ற மக்களை பல்வேறு தரத்திலே பிரிக்கலாம். முக்கியமாக இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி முக்கியமாக இன்றும் சைவ ஆகம முறைப்படிதான் ஆலயங்களிலே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு சிலர் தமிழிலேயே வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அது பெரிய சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருக்கிறது அந்த கருத்துக்கள். இருப்பினும் காலங்காலமாக மரபு வழியாக சிலர் அதற்கென்றே அந்த பரம்பரையினர் பிறந்து வளர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட காலங்காலமாக இருந்து வருகின்ற மரபுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் கோவிலிலே நல்லா சொல்லணும்னா போர் அடிக்கிறது, அப்படியே சொல்லலாம், தப்பே இல்லை. அவங்க சிவாச்சாரியார் உள்ளே பூஜை பண்ணுறார், மணிக்கணக்காக இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுகிறார், வழிபாடு செய்கிறார். அது மொழியோ வேறையாக இருக்கிறது, விளங்கி கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சற்று இந்த விஷயம் போர் அடிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதற்கென்று வகுப்புகள் நடத்த வேண்டும். கோயிலில் போனால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர் உள்ள சிவாச்சாரியார் பூஜை செய்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் கீழே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி ஒரு தியான நெறியை பின்பற்றலாம், தியானம் செய்வது போல பின்பற்றலாம். அல்லது அமைதியாக தங்களுக்குள்ளேயே பஞ்சாட்சர மந்திரத்தை நமசிவாய நமசிவாய என்று சொல்லி கொண்டிருக்கலாம். யாரும் ஆலயத்திற்குள் பேசக்கூடாது என்ற நெறிமுறையை நன்கு பின்பற்றி அமைதியாக தியானம் செய்ய வேண்டும். இப்பொழுது சொல்லப்போனால் நம்ம கிறிஸ்தவ மதத்திலே சர்ச்சுகளிலே அவர் பேசும்பொழுது தமிழிலே பேசினாலும் கூட எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கும் நாம் அமைதியாக இருப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. அந்த வழிபாடுகளை முன்னமேயே முடித்துவிட்டு பொதுமக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தகுந்த முறையிலே ஒரு ஐக்கிய வழிபாடு போன்று ஒரு 15 நிமிடம் நாம ஜபம் சொல்லுவது, 15 நிமிடம் தியானம் கற்றுக் கொடுப்பது, ஒரு 15 நிமிடம் இறைவனுடைய தத்துவங்களை பற்றி சிவாச்சாரியார் வாயிலாகவே சொல்ல வைப்பது அல்லது அறிஞர்கள் வாயிலாக சொல்ல வைப்பது. அதற்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து அர்ச்சனை சொல்லுவது போல, அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லலாம். அல்லது தமிழில் இருக்கக்கூடிய அர்ச்சனைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலே திருநெல்வேலியிலே வெளியிட்டார்கள். மிக அற்புதமான தமிழ் அர்ச்சனைகள். இன்றைக்கு அது சரியான வேறு கோணத்திலே வந்திருக்கிற சில அர்ச்சனைகள்லாம் அப்பொழுது வெளியிட்டவைகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. நாங்களெல்லாம் சிறு வயதிலேயே இதெல்லாம் கற்றிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இந்த போற்றி திருத்தாண்டகம் என்று திருநாவுக்கரசருடைய 30 போற்றி பாடல்கள் இருக்கிறது. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி இருக்கிறது. இப்போ திருமூலட்டானனே போற்றி போற்றி என்று இருக்கிறது. போற்றி திருவகவல் என்று நம்முடைய மாணிக்க வாசகருடைய பகுதி இருக்கிறது திருவாச்சகத்திலே. இந்த பகுதிகளை எல்லாம் சொல்ல சொல்லி, அது சிவ வழிபாடாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் அதற்கேற்ற வழியிலே பண்ணலாம். அதெல்லாம் செய்துவிட்டு ஒரு மணி நேரம் கூட்டு வழிபாடு என்ற முறையிலே அதை செய்தால் நன்றாக இருக்கும். அந்த வழிபாடுகளை எல்லாம் பக்தர்கள் வருவதற்கு முன்னமேயே அவர்கள் செய்வது போலவே செய்து விடலாம். இது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இருப்பினும் மக்களுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த போரடிக்காமல் செய்கிறது, ஜனரஞ்சகமாக செய்வது என்றெல்லாம் சொல்லலாம். இதை செய்யத்தான் வேண்டும். அப்படி இருந்தால் தான் இனிமேல் வெளிநாடுகள் எல்லாம் வரக்கூடிய தலைமுறையினர் நன்கு அது பங்கு கொள்ள முடியும். அது மற்றொரு கோணத்தில் என்னவென்றால், அந்த உள்ளே நடக்கக்கூடிய வழிபாடுகளை சற்று விளக்க வேண்டும் முன்னமேயே. இப்பொழுது நாங்கள் இதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், இந்த செயலினுடைய பலன் இது, நீங்கள் எல்லோரும் நாங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது இவ்வாறாக சிந்தியுங்கள் என்று அர்ச்சகர் சொல்லலாம். அது ஒரு முறை. இப்போ கோயிலுக்கு வரும் பொழுதே சங்கல்பம் செய்யும் பொழுது அந்த சங்கல்பத்தினுடைய பொருள் என்ன என்பதை சிவாச்சாரியார் விளக்க வேண்டும். இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லோரையும் வைத்து விளக்கி சொல்ல வேண்டும். பொறுமையாக மக்களும் அதை விரும்பி கேட்க வேண்டும். சில சமயங்களில் நான் இந்த கோவிலுக்கு
தமிழர் மட்டுமல்ல ஆங்கிலேயர் பேரும் வருகிறார்கள், பள்ளிக்கூட பிள்ளைகள் வருகிறார்கள். என் அனுபவத்தின்படி சில சமயங்கள் நான் அவர்களை கூட்டிக் கொண்டு இடங்களை விளங்கப்படுத்துவேன். சில சமயங்கள் அவர்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இந்து சமயம் என்றால் பல கடவுள்கள், அதற்கு ஏற்ற மாதிரி எங்களை கோவில்லையும் விக்கிரகங்கள் பல உண்டு. இது பெரிய குழப்பமான இது எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் இந்த குழப்பம் இருக்கின்றது. வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமல்ல. உங்களுக்கு எத்தனை கடவுள் என்று கேட்டால் நாங்கள் கடவுளுக்கு பேரில்லை ஊரில்லை என்று. அப்படி இருந்தால் என்ன, ஏன் இப்படி எத்தனை கடவுள் வச்சிருக்கின்றீர்கள் என்று அடுத்த கேள்வி வருகின்றது. அத்துடன் இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் பாம்பு இருக்குது, எலி இருக்குது, மயில் இருக்குது, ஜூ நடத்துறீங்களா, அப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது. சில சமயம் விஷயம் தெரியாமல் பல காரியங்கள் சிம்பாலிக்காக கணக்கு இருக்கின்றது. அது சில சமயங்களில் நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு தான் விளங்கப்படுத்தலாம். விளங்கப்படுத்தினாலும் அதை விளக்க மறக்கிறவரோடு ஒன்றும் செய்யவும் இயலாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றோம் இங்கு. அது என்ன மாதிரி நான் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு விளங்கப்படுத்த உங்கள் அபிப்பிராயத்தை சொன்னால் எங்களுக்கு வசதியாக இருக்கும். இது நிறைய பேர் கேட்கின்ற கேள்விதான் இது. கடவுள் ஒருத்தர் தாங்கிறதுல நமக்கு ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது. யாருக்குமே அது சைவர்களாக இருக்கட்டும், வைணவர்களாக இருக்கட்டும், எல்லா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உட்பிரிவுகளாக இருக்கட்டும், எல்லோருக்குமே கடவுள் பலங்கிற எண்ணம் கிடையாது, ஒன்று தான். ஆனால் நம்முடைய மனம் இடைவிடாது கடவுளையே நினைக்க வேண்டும் என்கிற கருத்து மிக முக்கியமானது. மனம் எப்பொழுதும் ஒரே பொருளை தொடர்ந்து எண்ணக்கூடிய சக்தி படைத்தது கிடையாது. ஒரே பொருளை தொடர்ந்து எண்ணக்கூடிய சக்தி படைத்ததாக மனம் ஆக வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட காலம் பயிற்சி தரணும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கடவுளை மையமாக வைத்து தான் உலக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். உலக வாழ்க்கையெல்லாம் கடவுளுக்காக என்ற நோக்கத்தோடு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வழிபாட்டை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள், கடவுள் சிந்தனையை. ஆகவே இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லுவதன் மூலமாக சொல்லலாம். முக்கியமான கருத்து என்னவென்றால், மனம் இடைவிடாது கடவுளை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மனம் ஒரேடியாக ஒரே வடிவத்தை நினைப்பது மனிதருக்கு கடினம். விநாயகரை பார்க்கும்போது கடவுளை நினைக்கிறோம், முருகனை பார்க்கும் பொழுது கடவுளை நினைக்கிறோம், சிவனை பார்க்கும் பொழுது கடவுளை நினைக்கிறோம், மீனாட்சி தேவியை பார்க்கும் பொழுது கடவுளை நினைக்கிறோம், நவகிரகங்களை பார்க்கும் பொழுது கடவுளை நினைக்கிறோம். மனம் வடிவங்களை மாற்றிக்கொண்டாலும் அதனுடைய மையம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே பல்வேறு கடவுளின் வடிவங்கள் என்று சொன்னாலும் கூட நம்முடைய மனம் கடவுளை பற்றித்தான் நினைக்கிறது. சைவ சமயத்திலே கூட கடவுள் தெய்வங்கள் வேறு, சிவபெருமான் வேறு என்று சொன்னாலும் கூட சிவபெருமானுடைய கூட்டங்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் பெரியவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள். ஆகவே முக்கியமான கருத்து சைக்கலாஜிக்கல் பேஸ், மனோ தத்துவ அடிப்படையில் தான் பல்வேறு வடிவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி நாம் ஒரே ஆடை ஒரே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது இல்லை. ஒரே ட்ரெஸ்ஸு நாங்கள் சன்னியாசிகள் தான், நாங்கள் ஒரே காவி தான் போட்டுக்கிறோம். நிறைய பேர் நிறம் வடிவம் பல்வேறு வடிவம் உள்ள ஆடைகளை உடுத்தி கொள்ளுகிறார்கள். மற்றொரு கருத்து என்னவென்றால், இந்த இனிப்பு மிட்டாயெல்லாம் செய்கிறோம். அந்த மிட்டாய் இனிப்பு எல்லாத்துலேயும் ஒன்று தான். ஆனால் அந்த மிட்டாயில் இருக்கிற வடிவங்கள் வேறு. ஒன்று குருவி மிட்டாயாக இருக்கும், சிறு வயதில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். குருவி மிட்டாய், அது இந்த மிட்டாய், அந்த அணில் மிட்டாய், எலி மிட்டாய் அப்படின்லாம் வச்சுருப்போம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் நம்ம அதில் இருக்கிறது எல்லாத்துலேயும் ஸ்வீட் தான், இனிப்பு தான். அந்த வடிவங்கள் வேறு. அது மாதிரி இது ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்கிறார். அதாவது பல மதங்களெல்லாம் சட்டையை ஒரே அளவில் தைச்சு இதைத்தான் எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்கிறதில்ல, துணியை கொடுத்து உங்கள் சௌரியத்துக்கு தைச்சுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பெரியவர்கள் பல்வேறு வடிவங்களின் மூலம் கடவுளை வழிபட்டது என்னவென்றால், மனம் கடவுளில் சிந்தனையிலேயே இருப்பதற்கான ஒரு நிகழ்முறை, அது ப்ரோக்ராம். அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கிறது. இன்னொரு கேள்வி கேட்டீர்கள், மயில், பாம்பு, புலி, எலி இதெல்லாம் பூஜை பண்ணுறீங்களேன்னு. நாம் எல்லா உருவங்களையும் இறைவனுடைய திருவுருவமாக கருதுகிறோம். மலையை கடவுளாக கருதுகிறோம். அதாவது கடவுள் என்பது ஏதோ ஒரு பர்டிகுலர் சொர்க்கத்தில் இருக்கிறார், அவர் வேற, இந்த மலை வேற அப்படிங்கிற அர்த்தத்துல எல்லாம் நம்ம சொல்றதில்லை. கடவுள் என்பவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். கடவுள் சொல்லப்போனால் தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்லுவார்கள்,
நமக்கு ஒன் காட் இல்லை, ஒன்லி காட் என்று சொல்லுவார். கடவுள் ஒருத்தர் தான் இருக்கார், எங்களுக்கு கடவுளை தவிர ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பாவனை பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்குறோம், அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். ஆகவே கடவுளை பல்வேறு உருவங்களில் வழிபடுறது, ஓருருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு 1000 நாமங்கள் 1000 உருவங்கள் கற்பனை செய்து நாம் வழிபடுவோம், மனதை பக்குவப்படுத்துவதற்காக. முருகனை பற்றி ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். பாலமுருகனா அல்லது முருகன் வள்ளி தெய்வானை உள்ள முருகனா சிறந்தது என்றொரு குடும்பஸ்தர்கள் வள்ளி தெய்வான முருகனைத்தான் கும்பிட வேண்டும் என்ற ஒரு கதை, ஒரு விதமான ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அதற்கு பிரமாணம் என்னன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? ஆறுமுக நாவலர் போன்றவர்களோ கந்த புராணத்திலேயோ அதற்கு ஏதாவது சான்றுகள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த சான்றுகள் இல்லை. ஆனால் முருகனை சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது, முருகன் சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது பாலசுப்பிரமணியராக போவதாகத்தான் கோவில்களிலே வைத்திருக்கிறார்கள். சூரசம்ஹார மூர்த்தி வள்ளி தெய்வானையோடு போகாது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமணம் நடக்கும், பிறகு வள்ளி திருமணம் எல்லாம் செய்வார்கள். ஆகவே சூரசம்ஹாரத்திற்காக பாலசுப்பிரமணிய சுவாமி வைத்திருக்கிறார்கள். வள்ளி தெய்வானையோட கூடியிருக்கிற முருகன் வழிபடுறது, எல்லாருமே எல்லா முருகனையும் வழிபடத்தான் வேணும். எல்லாம் வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகனை என்ன சொல்கிறோம்னு கேட்டால், முருகன் ஞானசக்தி, வள்ளி இச்சாசக்தி, தெய்வானை கிரியாசக்தி, முருகன் ஞானசக்தி என்று இச்சா ஞான கிரியாசக்தியினுடைய தத்துவ வடிவமாகத்தான் வழிபடுறோமே தவிர, நம்ம எல்லார்கிட்டையும் இச்சாசக்தி இருக்குது, ஞானசக்தி இருக்குது, கிரியாசக்தி இருக்குது. அதை கடவுளுடைய அம்சம், கடவுளுடைய தன்மையாக கருதி வாழணுங்கிறது அதனுடைய நோக்கம். மற்றது இன்னொரு கேள்வி, முருகன் கோவில் ஆறுமுக சுவாமி கட்டாயம் தேவை என்று ஒரு அபிப்பிராயத்தின்படி நீங்கள் சிட்னி மற்றும் சைவ மன்றத்தில் நீங்கள் கோவிலில் ஆறுமுக சுவாமி வைத்திருக்கின்றோம். அது எவ்வளவு முக்கியத்துவம் ஆறுமுக சுவாமி தத்துவம்? ஆறுமுக சுவாமி நான் பார்த்ததில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கை இங்கெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேருந்து நான் பார்க்குறேன். ஆறுமுக நயினார்னு சொல்லியே திருநெல்வேலி காந்திமதியம்மன் சாலுடீஸ்வரர் கோயிலே பெரிய ஒரு சந்நிதி இருக்கிறது. அதனால் இது ஒரு பக்கத்தில் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அந்த ஆறுமுகத்தை வழிபடுறதுங்கிறது பொதுவாக இருந்தாலும் முக்கியமாக அதற்கென்று ஒரு தனி சன்னதி வைத்து விசேஷமாக வழிபடுகின்ற வழிபாட்டை நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஆறுமுக சுப்பிரமணியர், பாலசுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர், இந்த 3 சுப்பிரமணியரும் ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சைவ ஆகம நூல்களில் நான் பிறந்து வளர்ந்த ஒரு ஊரில் கோவிலில் பார்த்துருக்கேன். விநாயகரும் ஆறுமுகத்தோடு கூடின சுப்பிரமணியரும் மயில் வாகனத்தில் ஒரு இடத்துல இருக்கும், 2 பக்கம். உள்ளுக்குள்ளே போனால் ஒரு இடத்துல வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா பாலசுப்பிரமணியர் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா தண்டபாணி இருக்கும். இப்படி முருகனை பல்வேறு கோணங்களில் வழிபடுகிற ஒரு மரபு குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இலங்கையில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அந்த ஆறுமுக சுவாமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது அந்தந்த தேச ஆச்சாரம் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, தேசத்தினுடைய பழக்கங்கள் என்று சொல்லணுமே தவிர, முருகனுடைய எல்லா தத்துவங்களும் அங்கு பாராட்டப்படுகிறது. குறிப்பாக ஆறுமுக நாவலர் அவர்கள் இந்த கந்த புராணத்தை மக்களிடையே மிகவும் பரப்பினார். அப்படி பரப்பும் பொழுது முருகனுடைய எல்லா வடிவங்களையும் மக்களுடைய மனதிலே பதியும் வண்ணம் அவர் செய்திருக்கிறாரோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. வெளிநாடுகள் போனால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செட்டியார் கோவில்கள் எல்லாம் தண்டாயுதபாணி கோவில்களாக இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் என்ன? நீங்கள் சொன்ன விளக்கம், அந்த ஊரில் தண்டாயுதபாணி விசேஷமாக உள்ளதா? என்ன காரணத்துக்காக தண்டாயுதபாணி கோவில் வைக்கின்றார்கள்? எல்லோருக்கும் தமிழ்நாடு தான் முக்கியமான இருப்பிடமாக இருந்திருக்கிறது. அது நமக்கு சரித்திரங்கள்லேருந்து தெரிகிறது. தமிழ்நாட்டில் பழனி முருகன் பேரில் நகரத்தார்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு. தமிழ்நாட்டில் தேவகோட்டை, காரைக்குடி அந்த பகுதியிலிருந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு போகின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஏற்படுத்திய பழக்கம்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் பழனி மலைக்கு பாத யாத்திரையாக போகிறார்கள். பழனி முருகன் பண்டு விண்ணோர் குலம் வாழ பிறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடுகிறார். அப்பேற்பட்ட அந்த முருகனை அவர்கள் அங்கு வழிபட்ட காரணத்தால் பழனி முருகனை வழிபட்டு அவர்கள் மேன்மைக்கு வந்தவர்கள். திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டுத்தான் அவர்கள் கடலிலே செல்வார்கள். நம்ம வியாபாரத்துக்கு போகிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு செந்தூரான் துணை என்று சொல்லுவார்கள். அது திருச்செந்தூர் முருகன் பேர்லேயும் அவர்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு. ஆனால் பழனிமலைக்கு அவர்கள் பாத யாத்திரை சென்று வழிபடுவார்கள்.
அந்த அடிப்படையில் தான் அந்த பழனி முருகனை மனசில் ஞாபகத்தில் வைத்து கொண்டு தான் அவர்கள் அங்கே மாதிரி தண்டபாணி கோயில்கள்லாம் வைத்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன், எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு விளக்கம் அதுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிவன் கோயில்கள் அமைப்பதென்றால் சிவாச்சாரிகள் நாடு கடந்து போக வேண்டும். அந்த காலத்தில் சிவாச்சாரிகள் நாடு கடந்து போக தயாராக தண்டாயுதபாணி கோயில் பண்டாரங்கள் கூட பூசை பண்ணலாம். அப்படிப்பட்ட தத்துவத்தின்படி தான் வெளிநாட்டில் அதுவும் கூட நியாயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கரெக்ட். ஏன்னா தண்டபாணி கோயிலில் பண்டாரங்கள் தான் வழிபாடுகள்லாம் செய்கிறார். மற்ற இன்னொன்று நவக்கிரக வழிபாடு பற்றி ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த சனீஸ்வரனை எப்படி வணங்குவது? விழுந்து கும்பிடலாமா? விழுந்து கும்பிட்டா சனி எங்களை ஒட்டிக்கொள்ள போன்றது என்ற ஒரு பயம் மனதில் உள்ளது. அங்கு படைக்கப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஒரே குழப்பம் சொல்ல போனால் அதற்கு தயவு செய்து விளக்குவீர்களா? சனீஸ்வரன்கிற சொல்லையே நான் திருத்தணும்னு நினைக்கிறேன். சனீஸ்வரன்கிறது கிடையாது, சனைஸ்சரன் தான் சொல்லுவாங்க. சனைனா மெதுவாக, சரன்னா நடக்கிறவர்னு அர்த்தம். இந்த நவகிரகங்கள்லேயே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் அவர் ஒருத்தர் தான். அதனால் அவர் மெதுவாக நகர்ந்து செல்பவர் அப்படின்னு தான் அர்த்தம். அது காலப்போக்கில் சனீஸ்வரன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்றும் குற்றம் இல்லை, இருந்தாலும் அந்த அந்த கருத்தை திருத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லுகிறேன். சனைஸ்சரன்னு பேர். சனைஸ்சரனை அங்கே நவகிரகத்தை பிரதட்சிணம் பண்ணுற பழக்கம் இருக்கிறதே தவிர கீழே விழுந்து வணங்குகின்ற வழக்கம் எப்பொழுதும் கிடையாது. கோவிலிலே எங்கேயுமே தனிப்பட்ட இடத்துல கீழே விழுந்து வணங்கக்கூடாது. கொடிமரத்துக்கு முன்புறம் பலிபீடத்துக்கு முன்பு தான் வணங்க வேண்டுமே தவிர மற்ற எந்த இடத்துலையுமே விழுந்து வணங்குவது என்பது மரபு கிடையாது. உள்ளுக்குள்ளெல்லாம் அங்கங்கே தனித்தனியான இடத்துல விழுந்து வணங்கக்கூடாது. உள்ளே சென்ற உடனே இந்த பலிபீடத்துக்கு முன்பு நம்முடைய ஆணவத்தை, அகங்காரத்தை, தனித்தன்மையை பலி கொடுத்து விட வேண்டும். துள்ளும் அறியா மனது பலி கொடுக்க வேண்டும் என்பார் தாய்மானவர். அப்படி பலி கொடுத்து விட வேண்டும். பிறகு உள்ளே இறைவனை எல்லாம் தரிசித்து வந்துவிட்டு மீண்டும் அந்த இடத்தில் தான் வணங்க வேண்டும். வணங்கி சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே நவகிரகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலுமே தனிப்பட்ட முறையிலே ஆலயங்களிலே வணங்குவது மரபு கிடையாது. பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரிய மரபிலே அதுதான் நெறியான வழி. அது மட்டுமல்ல, கோவிலில் சனீஸ்வரன் மட்டுமல்ல, கோவிலுக்கு கொண்டு கொடுக்கின்ற பொருள்கள் எதாக இருந்தாலும் வீட்டுக்கு சிறிது பிரசாதம் என்று எடுத்துக்கொண்டு வருவது குற்றம் அல்ல. பொதுவாக மரபு என்னவென்றால் அங்கேயே பக்தர்களுக்கு வழங்க வேண்டும், எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்திலே தான் கோவில்கள் வைக்கப்பட்டன. தனிப்பட்ட முறையிலே பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மனிதனுக்கு கூச்சம் ஏற்படும். ஆலயத்திலே இறைவனுடைய பிரசாதம் என்று சொல்லும் பொழுது அங்கே கூச்சமோ சங்கோச்சமோ ஏற்பட வழி இல்லை. ஆகவே எல்லோருக்கும் அதை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். எதையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவது அவ்வளவு பொருத்தம் கிடையாது. கோவிலுக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதான் மரபு. அது இந்த ஊர்லெலாம், நமது ஊர்லெலாம் அதில் கொஞ்சம் ஏழ்மையானவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் வழங்கலாம். இங்கே அதெல்லாம் கடினம். இருப்பினும் பக்தர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்வது நல்லது. கோவிலில் பிரசாதங்கள் சரி, நாங்கள் அர்ச்சனை தட்டுகள் கொடுக்கின்ற சாமான்கள் கூட அப்படித்தான் செய்ய வேண்டுமா? அப்படி செய்யறது, பழங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. கொண்டு வர்றதை காட்டிலும் அங்கே பகிர்ந்து கொடுக்கறது நல்லது. வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் வீட்லேயும் இறைவனை நினைந்து அதை பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம், தவறில்லை. ஆனால் வீணாக்கக்கூடாது, எந்த முறையிலும் அதை வீணாக்கக்கூடாது. மற்றது இன்னொரு கேள்வி, இப்பொழுது தேவாரங்களை எடுத்தாலும் திருவாசங்களை எடுத்தாலும் இந்த கால சந்ததிகள் பாடமாக்குவது சரியான கடினமாகப்படுகின்றார்கள். பிகாஸ் அவர்களது தாய்மொழி இப்பொழுது தமிழ் தாய்மொழி என்றாலும் ஆங்கிலம்தான் தாய்மொழி மாதிரி நடக்கின்றது. அதற்காக இப்போ இது சாய் சென்டரில் போனாலும் ஏதோ வேறு சிம்யா மிஷன் எங்கு போனாலும் நீங்கள் பார்த்தால் பஜனை நடக்கின்றது. பஜனை இலகுவான முறையில் ஆண்டவனை வழிபட வசதி. அதே நேரத்தில் இந்த கோவில்களில் பஜனை வைப்பது சிலருக்கு விருப்பமில்லை, வைக்கக்கூடாது என்ற ஒரு அபிப்பிராயமும் உள்ளது. கும்பிட்டா சைவமும் தமிழும் திருமுறையில் மட்டும்தான் வழிபாடு நடத்த வேண்டும், மற்றதுகள் செய்தால் நீங்கள் எல்லாத்தையும் குட்டிச்சுவராக்க போன்றீர்கள் என்றொரு தத்துவம், தன்னொரு பயம், மனப்பயம் இருக்கின்றது. அது எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அதை அங்கீகரிக்கலாம் அல்லது தடுக்கலாம் என்றது உங்களோட அபிப்பிராயம் என்ன?
தமிழ்நாட்டில் கூட எங்கும் இப்படி நாங்கள் பார்க்கவில்லை. இப்படி இலங்கை தமிழர்களால் நடத்தப்படுகின்ற சைவ கோயில்களில் தான் இவ்வளவு மிகவும் பிடிவாதமாக இதை தவிர வேறு கடவுள்களை வழிபடுவதோ போவதோ கூடாது என்று இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அப்படி எங்கும் எந்த கோயில்களிலும் அப்படி ஒரு தடைகள் கிடையாது. வழிபாடுகள் செய்யலாம், இந்த மாதிரி பஜனைகளை நடத்தலாம் அங்கே. ஆனால் பெரும்பாலும் அங்கே கோயில்களில் சென்று செய்வது குறைவாக இருக்கிறது. என்றாலும் அங்கே ஒன்றும் அதற்கு தடைகள் கிடையாது. கோவிலில் நாங்கள்லாம் பஜனை பாடுகிறோம், இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொன்னால் அது எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் சரி, எந்த உட்பிரிவினர்களாக இருந்தாலும் சரி அதை அங்கீகரிக்கிறார்கள். என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. அதாவது நம்முடைய மதத்துக்கு ஏதேனும் குறைபாடுகள் வந்துவிடும் என்று கருதுகிறார்களா என்று நமக்கு தோன்றவில்லை. காரணம் என்னவென்று நமக்கும் புரியவில்லை. ஆனால் சைவத்தை பிரதானமாக வைத்து மற்றவைகளை ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் சைவத்துக்கு குறை வந்து விடாது என்பது அடியனுடைய அபிப்பிராயம், கருத்து. மற்றது கோவில்களில் யாகம் வைப்பது வடநாட்டு முறை, யாகம் வைப்பது தென்னாட்டிலும் இருக்கின்றதா? யாகம் அக்னி வளர்த்து யாகம் வைப்பது, யாகம் என்றது வடநாட்டு சொல்லு. அப்படி கிடையாது. சைவத்தில் எத்தனை பாடல்கள் வழிபாடு செய்கிறது. அந்தணர்களுடைய கற்றாங்கு எரி ஓம்பி கரியை வாராமே செய்வார்கள் தில்லை அந்தணர்கள்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பாடுறார். சிதம்பரம் தான் சைவர்களுக்கு கோவில். சைவர்களுக்கு கோயிலாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் அவர் சொல்லுகிறார். நிறைய பாடல்கள் அதுக்கு நான் சொல்ல முடியும். அந்தணர்கள் நாள்தோறும் 3 முத்தி வேள்வியை நிறைவேற்றி விட்டு நடராஜ பெருமானை வழிபடுகிறார்கள் அப்படின்னு தேவாரங்களிலே வந்திருக்கிறது. அழலோம்பும் அப்பூதி என்று அப்பூதி அடிகளை பற்றி பெரிய சேக்கிழார் பாடுகிறார். ஆகவே ஆலயங்களிலே தினமும் அக்னி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆகம சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. சைவ ஆகமங்களெல்லாம் தினந்தோறுமே அந்த அந்தணர்கள் ஆலயத்திலே வழிபாடு செய்யக்கூடிய அந்தணர்கள் அவர்களுடைய ஆன்மார்த்த பூஜையை செய்துவிட்டு அவர்கள் செய்ய வேண்டிய கார்கபத்தியம், ஆகவனீயம், தாட்சிணாக்னி என்று சொல்லப்படுகின்ற அக்னி முத்தி வேள்வியின் பேர். முத்தி வேள்வி என்பதை சேக்கிழார் பாடுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாருடைய பாடல்களிலும் இருக்கிறது. வேதமும் வேள்வியும் ஆயினாருக்குங்கிறார் மாணிக்க வாசகர். ஆகவே வேள்வியை தவிர்த்து, அதாவது அக்னியினால் செய்யப்படும் வேள்வியை விடுவித்து சைவ சமயம் நிற்க முடியாது. சைவத்தினுடைய ஆதாரமான பல்வேறு அம்சங்களில் அது ஒன்று. அக்னி காரியம் என்று திருமந்திரத்திலே சொல்லி இருக்கிறது. அந்தணர் ஒழுக்கம் அக்னி காரியம் என்று அதை பற்றி சிறப்பாக பேசி இருக்கிறார்கள். ஆகவே இதை யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். தென்னாடு வடநாடு என்ற பிரிவு இதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆலயத்தில் இன்றைக்கும் 32 யாக குண்டங்கள் போட்டு கும்பாபிஷேகம் செய்கின்ற ஒரே சமயம் சைவ சமயம். வேறு எந்த சமயத்திலும் இத்தனை யாக குண்டங்களை போட்டு செய்வது வழக்கமே இல்லை. சைவ ஆகமங்களில் தான் இத்தனை யாக குண்டங்கள், 32 யாக குண்டங்களை போட்டு செய்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலிலே கும்பாபிஷேகம் ஆனாலும் சரி, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் நடக்கிறது. ஆகவே இது உண்மையான சைவர்கள் இதை மறுக்கவே முடியாது. இது ரிச்சுவல்ஸ் அந்தணர்கள் தங்கள் வருமானத்துக்காக வந்ததென்றும் சில அப்படி தப்பான அபிப்பிராயம் என்று. அப்படி 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 பார்த்தா எல்லாமே பழப்புக்காக தான் செய்கிறாங்க. கோவிலே பழப்புக்காக தான் கட்டியிருக்குன்னு சொல்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகிட போகுது? கோயிலே வருமானத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாமல் அப்புறம் அது கூடாது. ஏனென்றால் அவர்கள் அதற்கென்றே பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எடுத்து சொல்லலாமே தவிர அவர்களுடைய வருமானத்திற்காக செய்யப்படுகிறது என்ற கருத்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு எண்ணத்திலிருந்து தோன்றுகிறது என்பது அடியனுடைய இதில் கூட அப்படி பார்த்தேன். அது யார் செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் அது மிகவும் தவறான கோணத்திலே அணுகுகிறார்கள். நாளைக்கு நாம் இப்போ அந்தணர்களை குறை சொல்லிவிட்டு நாம் இதை தொடங்கி நாமே செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கும் பிற்காலத்திலே வருகின்றவர்கள் பொருளாதாரத்திற்காக இதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? மறுக்க முடியுமா அதை? சரி, இப்போ இன்றைக்கு அந்தணர்கள் அதை வருமானத்துக்காக இந்த யாகத்தை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், புதிதாக எதையோ சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. எப்படியோ அவர்கள் கடவுள் பக்தியை பெருக்கிறார்கள் அல்லவா? அதை மக்களிடையே அழகாக எடுத்து சொல்லலாம். அந்தணர்களிடமே அதை அழகாக எடுத்து சொல்லலாம், தவறு இல்லை. அதற்கென்று அவர் ஒரு கூட்டத்தை கூட்டலாம். நீங்களெல்லாம் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார். முழுநீர் பூசிய முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்
என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாடும் அடி பரவ என்று பாடுகிறார்கள். முதல் பாடலை அதை தான் பாடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது தேவாரம் திருவாசகத்தில் தான் ஏராளமாக ஆதிசைவர்களையும் சிவாச்சாரியர்களையும் வேதம் ஓதுகின்றவர்களையும் இன்றைக்கும் சைவ ஆதீனங்கள் பிராமண போஜனம் நடத்துகிறது. இன்றைக்கு இவ்வளவு மெலிந்திருந்தும் கூட தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் போன்றவர்களெல்லாம் பிராமண போஜனம் என்ற பெயரிலே விசேஷமாக நடத்துகிறார்கள். அதற்கென்று ஒரு ஃபண்டு வைத்திருக்கிறார்கள், மிகச் சிறப்பாக நடத்துகிறார்கள். அந்த எந்த ஒரு ஆதீனமும் இதை அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். தமிழ் வழிபாடு என்கின்ற விஷயத்திலே மிகவும் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். தமிழை எங்கு பயன்படுத்த வேண்டும், வடமொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் இதில் சிக்கல் கிடையாது. லண்டனில் இப்பொழுது எனக்கு டிவியில் ஒரு பேட்டி கொடுக்க வேண்டி வந்தது. அப்போ ஒரு அம்மா தமிழில் வழிபாடு செய்தால் விளங்குகிறது அப்படின்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்த காலங்காலமாக சம்ஸ்கிருதத்தில் வழிபாடுகள் செய்கிறார்கள், அதை நம்ம மறுக்க வேண்டாம், தமிழிலும் செய்வோம், சம்ஸ்கிருதத்தில் நடக்கிறதையும் குறைபாடு நிறுத்தக்கூடாது. அப்புறம் அந்த அம்மா சொன்னதுக்கு மேலும் விளக்கம் சொன்னேன். உங்கள் குழந்தைங்கள்லாம் ஆங்கிலத்தில் தான் இப்போ புரிஞ்சுக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆங்கிலத்திலேயே வழிபாடு செய்யறதுன்னா ஒத்துக்குவீங்களா அப்படின்னா அதை எப்படி ஏற்க முடியும் என்று கேட்டார்கள். அப்போ இன்னும் நம்முடைய 2-3 தலைமுறை போயாச்சுன்னா ஆங்கிலத்தில் தான் வழிபாடு செய்ய வேண்டி வரும், அதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இருக்க மாட்டோம். அப்போ இதை நம்ம முறைப்படுத்தி சொல்லத்தான் வேண்டும். எதையுமே எந்த சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருக்கிற சிஸ்டத்தோடு இன்னும் அழகாக ஏதாவது சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே தவிர ஒரு சிஸ்டத்தை டிஸ்ட்ராய் பண்ணி இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் அந்த சிஸ்டமும் போயிடும். இந்த ஹவாயிலே சிவசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கு சில சமயங்களில் அங்கு பூசை செய்பவர்கள் அந்தணர்களாக பயிற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு பூணெல்லாம் தரித்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட மலேசியாவில் கூட இப்போது அப்படிப்பட்ட ஆசிரமங்கள் வைத்து அந்தணர்களை உருவாக்குகின்றார்கள். அது எவ்வளவு விதத்தில் அந்த பிறப்பிலா அந்தனர் இருக்க வேண்டுமா அல்லது யாரும் விரும்பினால் ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி எடுத்து நடத்தலாமா? அதுக்கு உரிய விளக்கம் என்ன? அதாவது நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இப்போ மலேசியாவிலையும் இந்த சிவாய சுப்பிரமணிய சுவாமி ஆசிரமத்திலையும் அதை முறையாக பண்ணுவதால் நாம் அதை அங்கீகரிக்கிறோம். பிறப்பினால்தான் அந்தணர்கள் என்கிற கருத்து அது சில காரணங்களால் சொல்லப்பட்டது. ஏன்னு கேட்டால் மகனுக்கு மகன் வரும்போது அந்த தரம் கூடும் என்பதற்காக பிறப்பின் அடிப்படையில் சொன்னார்கள். வேறு ஒரு காரணம் கிடையாது, வேறு எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. அதாவது ஒரு மகன் அப்பா பண்ணுறதை பார்த்து மகனுக்கு சுலபமாக பழகிக்கலாம், மகன் பண்ணுறத அவனும் அப்பாவாகிற போது அவனுடைய மகனுக்கு அது சுலபமாக வரும். அப்போ பிறப்பின் அடிப்படையில் இருந்தால் அந்த தொழிலினுடைய தரம் உயரும் என்று கருத்திலே தான் பெரியவர்கள் பிறப்பின் அடிப்படையை வைத்தார்கள். ஆகவே பிறப்பின் அடிப்படையில் இல்லாவிட்டாலும் கூட இப்போ நாங்கள்லாம் அப்படிலாம் சில பேரை உருவாக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். யாருக்கெல்லாம் இதில் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறதோ அவர்கள் உண்மையிலேயே ஈடுபாடு இருக்கிற உடையவர்களான ஒரு 3-4 வருஷம் அவர்களை சோதித்து பார்க்குறோம். அப்படி சோதித்து பார்த்து அவர்கள் அதுக்கு உண்மையிலே பக்குவ உடையவர்கள் என்று கருதினால் அவர்களை இந்த வாழ்க்கைக்கு அவர்களுக்கு பூணூல் அணிவித்து அவர்களுக்கு நம்முடைய சடங்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை பயிற்றுவிக்கிறோம். ஆகவே அவ்வாறு செய்வது குற்றம் அல்ல, அது பொருத்தம்தான். தேவை என்ன, சமுதாயத்தினுடைய தேவை அப்படி இருக்கிறது, எனவே அவ்வாறு செய்வது குற்றம் அல்ல. இறைவன் இன்னொன்று கேள்வி, இந்த அன்னதானங்கள் எவ்வளவு தூரம் முக்கியம், ஒரு கோவிலில் அன்னதானம் வைப்பது எவ்வளவு தூரம் முக்கியம் என்றதை ஒரு கஷ்டமான இடங்களில் இப்போ இந்தியாவில் தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கன பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்குறது புண்ணியம் கிடைக்கும். அப்போ சில பேர் இங்கு அன்னதானம் வைக்கின்றோம், அது எந்த அளவில் அந்த அன்னதானம் அதுக்கும் அங்கே நடத்துறதுக்கும் இங்கே நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அன்னதானம் யாருக்கும் வசதி உள்ளவனுக்கும் கொடுத்தால் அன்னதானமா அல்லது சில பேர் அதை எதிர்ப்பதில்லை, தேவைதானா இந்த நாட்டுக்கு என்று ஒரு கேள்விக்குறி கொண்டு வருகின்றது. இல்லை, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது அன்னதானம்ங்கிறது ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, வசதியாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு வரும்பொழுது அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அங்கே உணவு பகிர்ந்து கொள்றதுங்கிறது, அது பகிர்ந்து கொள்றதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்
நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி வந்திருக்கிற மக்களோட அதை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அதை பார்க்கணுமே தவிர, அன்னதானம் இப்போ வந்து நல்ல அன்னதானம் பண்ணணும் இருந்தால் இந்தியாவுக்கு அனுப்பலாம், பணத்தை அனுப்பி அங்கே அன்னதானம் பண்ண சொல்லலாம். ஆனால் இங்கேயும் கூட கோவில்களில் நிகழ்ச்சியும் பொழுது உணவு எல்லாருக்கும் சமைத்து எல்லோரும் பகிர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் வாங்க எல்லோரும் உணவு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நம்முடைய மரபு. அது அந்த மரபு நல்லது தான். ஆனால் இந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கென்று தூய்மையாக சுத்தமாக வைத்து எல்லாம் செய்யத்தான். ஏன்னா அன்னதானம் இல்லாமல் எந்த கர்மமும் நிறைவு பெறாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அன்னதானம் முக்கியம். மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜைங்கிறது துறவிகளுக்கு மாத்திரம் செய்கிறதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்க வேண்டாம். எல்லோரையுமே பக்தர்கள் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் இறைவனை வழிபடுகின்றவர்கள் எல்லோருமே சேர்ந்து இறைவனுடைய அருட்பிரசாதத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அந்த நோக்கு ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். இது சாப்பாடு போடுறது நம்ம என்னமோ நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் இல்லை. இறைவனுடைய சந்நிதியிலே அருட்பிரசாதத்தை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த நோக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல ஒரு மனோதத்துவ ரீதியாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் அது நிறைய நன்மையை கொடுக்கும். அத்துடன் கனவேருக்கு அதிகமானவர்களுக்கு ஒரு தொண்டு செய்கிறது ஒரு பாக்கியம் கொடுத்துருந்துருக்கும். வீடுகளில் நமக்கு எல்லாருக்கும் உட்காந்து வச்சு பரிமாற முடியாது. இது நூற்றுக்கணக்கான பேருக்கு ஒரு இடத்துல பரிமாறி அவர்கள் எல்லாம் உணவு என்ன அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்லியிருக்காங்க. அன்னம் பாலிக்கு தினம் அன்னதானம் பண்ணுற இடம் அதெல்லாம் பண்ணத்தான். அப்போ தான் நம்முடைய சைவ சமயம் இந்த மதங்களை எல்லாம் நன்கு பாதுகாக்க முடியும். இன்னொரு கடைசி கேள்வி, சைவத்துக்கும் மாமிசம் உண்பதற்கும் என்ன தடை இருக்கின்றதா? சில சமயங்களில் சைவர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் சைவர்களாக மெச்சம் மாமிசம் சாப்பிடுவவர்களாகவும் இருக்கின்றார்கள், மாமிசம் இல்லாமலும் இருக்கின்றார்கள். எந்த ஆகமத்திலும் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவும் இல்லை என்றும் சில பேர் வாதிடுகிறார்கள். இது குழப்பமான நிலை. உடம்புக்கு கூடாது மாமிசம் என்று ஹெல்த் அதன்படியும் சொல்லப்படுகின்றது. என்றாலும் பழக்க தோஷத்தில் வந்தது, விட்டு கொடுக்கறதுக்கு மனமும் இல்லை. எவ்வளவு தூரம் சைவர்களாக இருப்பவர்கள் மச்சம் மாமிசங்களை தவிர்க்க வேண்டும் என்ற குறிப்பு என்ன? அதாவது கொல்லால் புலானை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்பது திருக்குறள். அதனால் வள்ளுவரும் கூட இல்லறவியலில் வந்து புலால் மறுத்தலையோ கொல்லாமையோ சொல்லலை, துறவரத்தில் தான் சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான குறிப்பு. துறவிகளுக்குத்தான் வந்து புலால் மறுத்தலும் கொல்லாமை பற்றியும் நிறைய சொல்லுகிறார் திருவள்ளுவர். சில சமயம் துறவரத்தில் சொல்லியிருந்தாலும் அது இல்லறத்தில் எடுத்துக்கலாம்னு சில பேர் வாதிடுவார்கள். அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய வேதங்களில் சாஸ்திரங்கள்ல எல்லாம் வந்து சில யாகங்கள்லாம் வந்து உயிர் பலியோடு தான் இருக்கிறது. அதனால் அந்த உயிர் பலியோடு இருக்கிற யாகங்களை வந்து அவர்கள் நிந்தித்தது, அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றவர்களெல்லாம் அதை வந்து வேதத்தினுடைய கருத்துக்களை மறுக்க முடியாது என்று சொன்னதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் வந்து பொதுவாக நம்முடைய பகுதியிலே வந்து தமிழ்நாட்டு பகுதியிலே வந்து புலால் உண்ணுவது கிடையாது. சைவர்கள் உண்பது வழக்கம் இல்லை. சொல்லப்போனால் புலாலை மறுத்தவர்களுக்கு தான் சிவதீட்சை கொடுப்பார்கள். அப்படிலாம் ஒரு மரபு இருக்கிறது. காஷ்மீர சைவத்திலே அப்படி இல்லை என்று தெரிகிறது. காஷ்மீர சைவத்துக்கும் இந்த தென்னாட்டில் இருந்த சைவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தில் சிலவைகள் அப்படி காணப்படுகிறது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், நான் ஒரு துறவியாக இருக்கிறதுனால ஜீவகாருண்யத்தை வலியுறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே புலால் உண்ணாமல் இருப்பது சால சிறந்தது. ஆனால் புலால் உண்ணுவதால் ஒருவன் சைவன் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே வந்து வழிபாடு, கடவுளை வழிபட்டு காலப்போக்கிலே அவர்கள் இந்த புலால் உணவை குறைக்க வேண்டும் என்று சொல்லுவேனே தவிர, அதாவது இரண்டு பேரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தத்தில் சொல்லலை. நம்முடைய சாஸ்திரங்களில் மனுஸ்மிருதி போன்றவைகள் எல்லாம் நல்ல ஆழ்ந்த பிரமாணம் இருக்கிறது. மாம்சம் சாப்பிட்றது குற்றமாக சொல்லப்படலை. மனுஸ்மிருதியிலாம் மாம்சம் சாப்பிடுவதை குற்றமாக சொல்லப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த ஒரு மரபு வழியில் வரக்கூடியவங்க யாரும் புலால்லாம் சாப்பிட்றதில்ல, மாம்சம் சாப்பிட்றதில்ல. மனுஸ்மிருதியை நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அந்த மாம்சத்துக்கு பதிலாக சில உளுந்த விடையை தயிரில் போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சிட்ருக்காங்க, வழக்கத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கு அதான் காரணம் சொல்கிறாங்க.
மனு சொல்லியிருக்கார் நம்ம சாப்பிடாமல் இருக்கோமேன்னு கேட்டால் அதுக்கு தான் இதை வச்சுருக்கோம் இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லுகிறார்கள். காலப்போக்கிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன, அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் சைவர்களாக இருப்பவர்கள் புலால் உண்ணக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்கு சாஸ்திர பிரமாணம் இடம் கொடுக்க. நம்ம எல்லாத்துக்கும் சாஸ்திரத்தை பிரமாணமாக வைத்து கொண்டிருப்பதுனால நம்ம குடி மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம், குடி மட்டிலும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கலாம். ஆனால் நீ சாப்பிட்றதுனால நீ சிவனை வழிபட்டால் பயனில்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இதிலே ஒரு குழப்பம் இருக்கின்றது. என்னென்றால் எல்லா உயிர்களையும் நாங்கள் ஆண்டவனை காணுகின்றோம், இன்னொரு உயிரை நாங்கள் சாப்பிடுவதால் நாங்கள் அந்த இன்னொரு ஆண்டவனை அழிப்பதாகவும் ஒரு ஒரு குழப்பமாக இருக்கின்றது. நீங்கள் இல்லை அப்படி இல்லை. இந்த மனித பிறவியை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு பகுதி, அதுக்கு இந்த உடலுக்கு உணவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அம்சம். அதே சமயம் இது ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறது, பாவனையை மாற்றிக்கொள்கிறோம். இதை சாப்பிட்ற போது பாவனை, அந்த பாவனை இல்லை. உணவை சாப்பிட்ற போது அந்த பாவனை இல்லை. இது நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் சரியாக விட சொல்ல முடியலைங்கிறது உண்மை. இருந்தாலும் இதுக்கு என்ன சொல்லுவார்கள்னா, எனி வேல்யூ, எந்த ஒரு தர்மமும் ரிலேட்டிவ் என்று சொல்லுவார்கள். ரிலேட்டிவ் ஒரு கோணத்தில் பார்க்கிற போது அது தர்மமாக எடுத்துக்கொள்ளப்படும், மற்றொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அது தர்மமாக எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு நாட்டை பாதுகாக்கின்ற இராணுவ வீரன் பிற நாட்டினுடைய எதிரிகளை கொன்றால் அது புண்ணிய செயல். அதே வீரன் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொன்றால் அது பாவச் செயல். அது மாதிரி ஒரு இடம் பொருள் ஏவலை பொறுத்து தர்மங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் ஒரு சில சமயங்களில் அந்த உயிர்களை கொன்று வாழ்வது என்பது தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் நம்முடைய அல்டிமேட் கோல் எந்த உயிர்களையும் கொன்று வாழக்கூடாது. ஜெயின மதம் ரொம்பவும் கடுமையாக அகிம்சையை வலியுறுத்தியது. அவ்வளவு அகிம்சையை வலியுறுத்தக்கூடாது என்று சைவ மதம் சொல்லியது. ஜெயினர்கள் எல்லாம் உரி கட்டி வாழ்வாங்க, அமனர் உரியினர்னெல்லாம் ரொம்ப இது பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க அவ்வளோ தூரத்துக்கு அதை ரொம்ப ஓவராக ஃபாலோ பண்ணாங்க. அதாவது இந்த அகிம்சையை, அது மனிதனுக்கு ஏற்புடையது அல்ல. அதனால தான் சைவ சமயம் பேலன்ஸ் பண்ணியது, ரெண்டையும் இது பண்ணியது. அகிம்சையும் வேணும், அதே சமயம் ஓவராகவும் பண்ண முடியாது, அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி. இப்போ ஆன்மீக ஈடேற்றம், ஆன்மீக கான்ஷியஸ்னஸ், இந்த கடவுள் செல்ஃப் ரியலைசேஷன், அந்த ஞான யோக அந்த மார்க்கத்துக்கும் போகும் பொழுது தன்னாலேயே இதெல்லாம் விலகி போகும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. உண்மையை நல்லா விளங்க தானாகவே இந்த புலனின்பங்களில் நாட்டம் நன்றாக குறைஞ்சி விடும். புலனின்பங்களில் நாட்டம் குறைஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் நம்மளால் விட்டுரும். கண்ணீர் எடுத்துட்டு